பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் பார்க்கப்பட்ட சென்னை மற்றும் பெங்களூரு இடையிலான 68வது லீக் போட்டியானது நடைபெற்றது. இதில் பெங்களூரு அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றிருக்கிறது. எனவே இந்த தோல்வி குறித்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பல கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது, முதலில் டாஸ் வென்ற சிஎஸ்கே அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. 20 ஓவர் முடிவில் 218 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிந்தது. பிறகு பேட்டிங்கிற்கு களமிறங்கிய சென்னை அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் 27 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றிருக்கிறது. இந்த தோல்வி குறித்து ருத்ராஜ் கெய்க்வாட் பேசுகையில், விளையாடிய 14 போட்டிகளில் 7 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியான ஒன்றுதான். ஆடுகளம் இன்று ரன் குவிக்க கொஞ்சம் சாதகமாக இருந்தது. ஆனால் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு அதிகம் பந்தானது திரும்பியது. ஆகையால் எங்கள் பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் சிரமப்பட்டனர். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு அடிக்க வேண்டிய இலக்கு தான். இந்த தொடர் முழுவதும் எங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமாக அமையவில்லை. குறிப்பாக கான்வே தொடக்கத்திலிருந்து ஒரு போட்டியில் கூட விளையாடவில்லை. அதேபோல் பத்திரானா, முஸ்தபிர் போன்ற முக்கிய வீரர்களும் இல்லை. இப்படி பல காரணங்கள் எங்கள் அணியின் சமநிலையை பாதித்தது. ஆகையால் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் கிரிக்கெட்டில் நடைபெறுவதுதான். அதேபோல் எனது தனிப்பட்ட சாதனைகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அணி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களின் இலக்காக இருந்தது. இந்த தோல்வி தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏமாற்றம் தான் அளித்திருக்கிறது என்று ருத்ராஜ் கெய்க்வாட் பேசியுள்ளார்.